Hello my dear family, welcome back to English for Beginners. I'm Malar, your English tutor. இன்னைக்கு English for Beginnersல நம்ம ஒரு 20 daily usage sentences பார்க்க போறோம். If you are ready, let's get started. நிறைய பேர் நம்மளோட லைவ் ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு டெமோ செஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒரு வெபினார் மாதிரியும் நம்ம வந்துட்டு ஆகஸ்ட் 31st பிளான் பண்ணியிருக்கோம். டைம் பிட்வீன் 7 and 9 ஒரு 2 hours வெபினார் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெபினார்ல ஜாயின் பண்றது மூலமா நீங்க உங்களுக்கு ஏதாவது பர்சனல் குவெரிஸ் இருக்கும், இங்கிலீஷ் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், இது வந்துட்டு என்னோட டைரக்டா நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்ல நம்ம பண்றோம். ஜஸ்ட் 199 அப்படின்ற காஸ்ட்ல. கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Never stop growing. Never stop seeking the brightest star. Number 1 in our list is I wake up at 6 a.m. every day. I wake up at 6 a.m. every day. நான் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2, அவ காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போவா. She eats breakfast before going to work. She eats breakfast before going to work. Number 3 in our list is we have dinner together. We have dinner together. நாங்கள் நைட் இரவு உணவு சேர்ந்து சாப்பிடுவோம். நாங்கள் இரவு உணவு சேர்ந்து சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் அவர் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போவார். ஹீ டேக்ஸ் பஸ் டு ஒர்க். ஹீ டேக்ஸ் பஸ் டு ஒர்க். நான் என்னோட ஃப்ரீ டைமில் மியூசிக் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் லிசனிங் டு மியூசிக் இன் மை ஃப்ரீ டைம். ஐ லவ் லிசனிங் டு மியூசிக் இன் மை ஃப்ரீ டைம். எனக்கு இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஐ ஹாவ் அ மீட்டிங் அட் 2 p.m. டுடே. ஐ ஹாவ் அ மீட்டிங் அட் 2 p.m. today. நாங்கள் இன்னைக்கு நைட்டு வெளியில் போகிறோம். We are going out tonight. We are going out tonight அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் in our list is நாளைக்குள்ளே நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். நாளைக்குள்ளே நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். I need to complete this project by tomorrow. I need to complete this project by tomorrow. என்னால் இந்த வரிசையில் காத்திருக்க முடியாது. என்னால் இந்த பெரிய க்யூலெல்லாம் காத்திருக்க முடியாது. ஐ காண்ட் ஸ்டாண்ட் வெயிட்டிங் இன் லாங் க்யூ. ஐ காண்ட் ஸ்டாண்ட் வெயிட்டிங் இன் லாங் க்யூ அப்படின்னா என்னால் இந்த நீளமான வரிசையில் காத்திருக்கிறது என்னால் முடியாது அப்படின்றது. ஐ ஃபீல் ஸோ டயர்ட் ஐ எம் கோயிங் டு டேக் அ நேப். ஐ ஃபீல் ஸோ டயர்ட் ஐ எம் கோயிங் டு டேக் அ நேப் அப்படின்னா நான் பயங்கர டயர்டாக உணர்றேன், நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஃபீல் ஸோ டயர்ட் டுடே ஐ எம் கோயிங் டு டேக் அ நேப். நேப் அப்படின்றது ஒரு சிறு தூக்கத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட லைவ் ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துக்கலாம், அல்லது எங்களுடைய ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைவ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லைவ் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த கோர்ஸோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு 1 year ஃப்ரீ ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போவாவது பாரிஸ் போயிருக்கிறீங்களா? ஹாவ் யூ எவர் பீன் டு பாரிஸ்? ஹாவ் யூ எவர் பீன் டு ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் மியூசியம் போயிருக்கிறீங்களா, பாரிஸ் போயிருக்கிறீங்களா, ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹாவ் யூ எவர் பீன் டு அந்த பிளேஸோட நேம் போட்டணும். ஹாவ் யூ எவர் பீன் டு பாரிஸ்? ஷீ ஹாஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ டுடே. அவளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. She has a lot of work to do today. I go to gym twice a week. அல்லது I hit the gym twice a week அப்படின்னா நான் வாரத்துக்கு 2 நாள் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். I go to the gym twice a week or I hit the gym twice a week அப்படின்னு சொல்லலாம். And do you like chocolate ice cream? உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு ஏதாவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு do you like chocolate ice cream? Who is your best friend? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? உங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ்? டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் ஆர் ஹாவ் யூ எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். ஹாவ் யூ எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். இது உங்களுடைய சொந்த வீடா? இஸ் திஸ் யுவர் ஓன் ஹவுஸ்? இஸ் திஸ் யுவர் ஓன் ஹவுஸ்? அவர் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரா? இஸ் ஹீ யுவர் நெய்பர்? Is he your neighbor? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்களா? Do you speak English?
Do you speak English? நீங்கள் சமைப்பீங்களா? Do you cook? Do you cook? That's it with the lesson today. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 20 daily usage sentences பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் லிசன் பண்ண இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். இந்த லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.